இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் பல்வேறு தேர்தல்கள்ல ஓட்டு போட்டு இருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடியவங்கல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கீங்க. சில பேர் நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களிச்சிருப்பீங்க. உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, உங்களுடைய பெற்றோர், அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கக்கூடிய உறவினர்கள் பல பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க முதல் முறையா சில பேர் ஓட்டு போட போறீங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க. நாமளும் ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு, நானும் ஓட்டு போட போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஆனா இந்த ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம், ஓட்டு போடுவதனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கேர்ள்ஸ் கிட்ட ஃபரிதா பேச போறாங்க. ஷாம் வருவாரு. நீங்க கூப்பிட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ கை தூக்குனீங்க அப்படின்னா அவர் உங்க கிட்ட வருவாரு. ராஜேஷ், அதுக்கு முன்னாடி நான் இங்க ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கிறாங்க பசங்க. அவங்கள டீமா பிரிச்சு ரொம்ப எந்துவா போட்டியோட ஒரு மாதிரி வெறித்தனமா கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். பசங்க மட்டும் கலர்ஃபுல்லா இருக்காங்களா? கேர்ள்ஸ்னா என்ன? ரெண்டு பேரும் சேர்த்தா கேர்ள்ஸ் சத்தமே இல்ல. சிங்க பெண்கள் ப்ரூவ் பண்ணுங்க. சத்தமா இன்னும் சத்தமா. பாய்ஸா கேர்ள்ஸா பார்க்கலாமா? வாய்ஸ் இருக்கு. டெஸ்ட் வச்சுக்கலாம். பந்தயம் போட்டு பார்க்கலாமா? ரெடியா பாய்ஸ்? ரெடியா? ரெடியா? 3 2 1 பாய். கேட்டுச்சா? இன்னொரு தடவை சொல்லவா? பாய் உங்களுடைய ஓட்டு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கக்கூடிய நபர்கள் நான் அங்க வருவேன். ஃபரிதா கேர்ள்ஸ் கிட்ட வருவாங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க சொல்லலாம். என்கிட்ட இம்ரான் ரொம்ப ஆர்வமா இருக்காரு பேசணும் அப்படின்னு. இம்ரான், உங்களுடைய ஓட்டு சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இளைஞர்கள் சமுதாயத்துல நல்ல ஒரு மாற்றம் வேணும். அப்புறம் பாத்தீங்கன்னா யூத்துக்கு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்து நம்ம சட்டசபையில இளைஞர்களை உள்ள கொண்டு போகணும். இருக்கிற ஆட்சியிலே நம்ம இளைஞர்களை நல்லபடியா உள்ள கொண்டு போய் ஆட்சி நல்லபடியா கொண்டு வரணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நான் முதல்வருக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, அவங்களுக்கு ஏஜ் இன்னும் ஆகல, இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு லேப்டாப் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். முதல்வருக்குன்னா அவங்க கல்லூரி முதல்வருக்கா இல்ல தமிழக மாண்புமிகு உங்க முதல்வருக்குமே ஆக்சுவலா ஒரு கோரிக்கை வைக்கலாமே, தப்பு இல்லையே. தமிழக முதல்வருக்கு வைக்கிறீங்க, உங்க காலேஜ் முதல்வருக்கு வைக்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் கிடைச்சிச்சுன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதிர்காலத்தில் அவங்களுக்கு பயன்படும். நல்லபடியா எல்லாருக்கும் இது போய் சேரணும்ன்றது என்னோட கோரிக்கைங்க. உங்களோட ஒரு ஓட்டு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? உங்க ஓட்டு ஏன் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? சிம்பிள். இப்ப நம்ம ஓட்டு, இப்ப ஒருத்தரோட ஓட்டுனா, இப்ப ஒரு தலைவர் இருக்காருன்னா ஒரு ஓட்டு மூலியமா, ஒரு விஜய் எப்படி படத்தை எடுத்தாரோ அது மேல நம்ம ஓட்டு மூலியமா நம்ம ஒரு உலகத்தை மாத்தலாம். அது எதனால நம்ம கோரிக்கை ஒவ்வொன்னா சொல்லலாம். இப்ப நம்மளோட படிக்கும் போது ஏதோ ஒன்று ஃபீஸ் கட்ட முடியலன்னா இப்ப 1000 ரூபாய் அமௌண்ட் அனுப்பிச்சுடுறாங்களா, அந்த அமௌண்ட் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது பயன் பெறும். இல்லைன்னா புக் ஏதாவது வாங்க முடியலன்னா நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி புக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு அறிவியல் மூலமா ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால திங்ஸ் எதுவும் வாங்க முடியும்னா அது வந்து கவர்மெண்ட் மூலியமா கம்மியான அமௌண்ட்ல வாங்கி நம்ம புதுசா கண்டுபிடிச்சாதான் நம்ம வேர்ல்டு வந்து எக்கனாமிக் வைஸ்ல பெரிய லெவல்ல அடையும். தேங்க்யூ. என்னோட பேரு பாலமுருகன். நான் 3rd BCA படிக்கிறேன். அதாவது ஓட்டு எந்த அளவு உண்மை, எந்த அளவு நமக்கு முக்கியம்னா, இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் இலவசமா கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பு, மிதிவண்டி, ஏன் பள்ளி மாணவர்களுக்கு இலவச உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. சோ இப்ப நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஓட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு உண்மையா இருந்து நமக்காக இந்த மாதிரி செய்யறவங்களா இருக்கணும். இப்ப நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடாம வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல ஓட்டு போடாம சும்மா இருந்தாலும் சரி, இல்ல ஓட்டர் ஐடியே வாங்காம இருந்தாலும் அது நமக்கு தான் நஷ்டம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நமக்கு அது லாபம் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போறோம்னா அவங்க நமக்காக தான் இதை செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கம்யூனிட்டியில ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறவங்க கூட மேல வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வரணும். அப்படின்னா நம்ம பார்த்து ஓட்டு போடணும். யாருக்கு வேணாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனா நம்ம ஓட்டு போடுற ஆள் நமக்காக, நம்ம மக்களுக்காக, மக்களாக நின்று செய்வர்களா இருக்கணும். அதை பார்த்து ஓட்டு போடணும். முக்கியமா ஓட்டு போடணும். என் பேர் தீபஸ்ரீ, பிகாம் CA ஃபர்ஸ்ட் இயர். ஒவ்வொருத்தரோட ஓட்டுமே முக்கியம் தான். ஏன்னா ஒரு ஓட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் நிறைய பேர் ஓட்டு போடாமல் வீட்டில் ஓட்டெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சாங்கன்னா அப்புறம் ஒரு நல்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பண்ண முடியாமல் போயிடலாம். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் ஒருத்தர் ஓட் போடலன்னு வீட்டில் உட்காந்துட்டேன்னா என்ன மாதிரி இன்னும் ஒரு 1000-2000 பேர் ஓட் பண்ணாம வீட்டில் உட்காந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கான வாய்ப்பை ஒவ்வொரு ஓட்டும் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்.